பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் ஜெனரேஷனல் கர்ஸ், தலைமுறை சாபங்கள். நம்ம எல்லோருடைய கேள்வியும், கெட்டவன் நல்லா இருக்கானே, செல்வ செழிப்புடன் இருக்கானே, நல்லவன் கஷ்டப்படுறானே, அப்படிதானே? தலைமுறை ஆசீர்வாதங்களை பார்க்கும் நாம் தலைமுறை சாபங்களை பார்ப்பது அவசியம். பரம்பரை சாபத்தால் பல குடும்பங்கள், பல தலைமுறைகள் பாதிக்கப்படுவதை நாம் தினம் தினம் கண்கூடாக பார்ப்பதும் உண்டு. பரம்பரை சாபம்னா என்ன, எப்படி வந்தது, அதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, பரம்பரை சாபத்தில் இருந்து நாம் விடுதலை ஆவது எப்படி, பரம்பரை சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றுவது எப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஒரு குட்டி கதை. மரிதாஸ் என்கிற ஆடிட்டர் காலை சாய்ந்த நாற்காலியில் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நபர், முன்பின் பாத்திராத நபர், சார் உள்ளே வரலாமான்னு கேட்டுக்கொண்டே உள்ளே வர, மரிதாஸுக்கு ஒண்ணும் விளங்காமல் புருவத்தை மேல் எழுப்ப, நான் தென்காசில இருந்து வர்றேன் சார், உங்க பேர் தானே மரிதாஸ்ன்னு கேட்க, மரிதாசும் தலையசைக்க, அந்த தென்காசி நபர் பேச்சை தொடர்ந்தார். உங்க அப்பா தானே சார் சங்கரன் போத்தி? மரிதாசும் ஆமாம் என்றார். எனக்கே 63 வயசு, அவருக்கு 94 வயசு, அவரை பார்க்க வந்திருக்கீங்க, அந்த ரூம்ல நடைப்பிணமா இருக்கார், போய் பாருங்க சொல்ல, தென்காசி நபர் பேச்சை தொடர்ந்தார். நான் வெறும் புரோக்கர் தான் சார், ஒரு பெரிய எஸ்டேட்டை விற்று கொடுக்கும்படி ஜார்ஜ் என்கிட்ட சொன்னாரு சார். அந்த எஸ்டேட்டை நான் பார்க்க போனேன் சார். நல்ல செழிப்பான இடம் சார், 15 ஏக்கர் இடம் சார், 20 கோடி இருக்கும். அந்த இடத்த வாங்குறதுக்கு ஒரு கோடீஸ்வரர் வந்தாரு சார், அட்வான்ஸ கூட கொடுத்தாரு சார். அட்வான்ஸ் கொடுத்த அடுத்த நாளே அந்த கோடீஸ்வரன் மகன் விபத்தில் சிக்கி உயிரிழந்துட்டார் சார். அந்த கோடீஸ்வர தம்பதி ஆலோசனை பெறத்துக்காக ஒரு முதிர்ந்த தெய்வ பக்தி உள்ள தீர்க்கதரிசியிடம் போயிருக்காங்க சார். அந்த தீர்க்கதரிசி சொன்னாரா, அந்த எஸ்டேட் நிலம் சாப நிலமா இருக்கலாம், வாங்காதீங்கன்னு சொன்னாராம். அதனால அட்வான்ஸ் திருப்பி கேட்க வந்தாங்க சார். அத ஜார்ஜ் கிட்ட சொன்னேன் சார். ஜார்ஜ் உடனே அந்த தீர்க்கதரிசியை நானும் பார்க்கணும்னு சொன்னார் சார். நான் அந்த ஜார்ஜ கூட்டிட்டு அந்த தீர்க்கதரிசி கிட்ட போனேன் சார். அந்த தீர்க்கதரிசி ஜார்ஜ பார்த்த உடனே அதிர்ந்து போனார் சார். உன் தகப்பன் இருந்த கேரள மாநிலத்தில் உள்ள சபையில் வேலை செய்து கொண்டிருந்த சபை ஊழியர் மேல பழி எல்லாத்தையும் போட்டுட்டு கோயில்ல உள்ள நகை பணத்தை கையாடல் பண்ணி கட்டிய தனப்பா அந்த எஸ்டேட்டு, அந்த எஸ்டேட்டு சாப நிலம்பா அப்படின்னு சொல்ல சொல்ல ஜார்ஜ் அதிர்ந்து போனார் சார். அது மட்டும் இல்ல, உங்க 2 மகன்களை விபத்துல இழந்துட்டீங்க, இப்ப மீதி இருக்கிறது ஒரே ஒரு மகன், அதுவும் எனக்கு தெரியும்னு சொன்னார் சார். ஜார்ஜ் அழ ஆரம்பித்தார் சார். இதுக்கு நிவாரணமே இல்லையா ஐயான்னு கதர்னார் சார். ஜார்ஜ் மனைவியும் பரிகாரம் என்னையான்னு அந்த தீர்க்கதரிசியை பார்த்து கதர்னாங்க ஐயா. தேவன் உங்கள் தந்தை செய்த தவறை, பாவத்தை மன்னிக்க பிராயச்சித்தம் இருக்கு, தேவனிடம் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, சம்பந்தப்பட்ட நபர் இல்லைன்னா கூட சம்பந்தப்பட்ட அந்த சந்ததியில் இருப்பவர்களிடம் போய் மன்னிப்பு பெறுங்க அப்படின்னு சொன்னாரு. தேவகுமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்லி முடித்தார்னு சொன்னாங்க சார். தலைமுறை சாபத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? அது யாத்திராகமம் 20:5 உபாகமும் 5:9 சொல்லப்பட்டிருக்கும். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன் நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி என்னாகமம் 14:17 கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தை மீறுதல்களை மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே அப்படின்னு இருக்கு இல்லையா? இன்று நம்ம பார்க்க போகும் நபர் நோவா. நோவா பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து பேழை உண்டாக்கி தன் குடும்பத்தையே ரட்சித்தான். இதெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தாலும் நோவாவின் சாபத்தை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அது ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல 21-26 வரைக்கும் இருக்கு. நோவா திராட்சை ரசம் குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் தன் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போது தன் குமாரனாகிய கான் நோவாவின் நிர்வாணத்தை கண்டு வெளியே இருந்த தன் சகோதரிடம் போய் சொன்ன காரியம். நோவா எழும்பி தன் குமாரனாகிய கானை சபிக்கல, மாறாக கான் குமாரனாகிய கானானை சபித்தது. கான் மகன் நோவாவின் பேரனை சபித்ததை தான் நம்ம பார்க்கிறோம். மகன் செய்த தவறுக்கு ஏன் பேரனை நோவா சபித்தார்னு கேள்வி கூட கேட்கலாம். நம்மை விட நம் பிள்ளைகளின் பாடு வேதனை வலியையும் அதிகம் கொடுக்கும் என்பதாலா?
இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா, யாரோ ஒருவர் செய்த தவறிற்கு, யாரோ ஒருவர் பலிகடாக ஆக்கப்படுவது சரியா அப்படின்னு கேட்கலாம். இத மாதிரி கதைகள், நிகழ்வுகள் நம் வாழ்வில் கேட்பதும், பார்ப்பதும் உண்டு. இத மாதிரி தவறு செய்பவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த நிமிஷம் தப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையா? எல்லா தவறுக்கும் ஒரு தொடர்கதை இருக்கு அப்படின்றது புரியுது இல்லையா? நாம தப்பிட்டோம்னு, நாம் தவறு செய்து நகர்ந்தாலும் கூட, அந்த நேரம் நாம் தப்பிக்கலாம். ஆனா, அந்த சாபம் குலத்தையும், பரம்பரையும் சும்மா விடாது. இது மூட நம்பிக்கைன்னு கூட சில பேர் நினைக்கலாம். இது கூட இல்லன்னா, அறமும், தர்மமும் எப்படி வாழும்? "அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும், செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்" வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. ஆனா, காரணத்துடன் இட்ட சாபமோ? நம்ம எப்படி இருக்கோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் எ நைஸ் டே. பை பை அண்ட் டேக் கேர்.